सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। எழுகின்ற தவிக்கின்றவன் பார்த்தாலே போதை கொள்கின்றான், கொஞ்சி சிரித்தாலே அடிமையாகின்றான். பௌர்ணமி நிலவன பவனிதா வருகிறேன். ஜம்பா 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 ரும்பா 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 பா. போதை கொள்கின்றான், கொஞ்சி சிரித்தாலே அடிமையாகின்றான். மொத்தத்தில் நான் சொர்க்கமே, பாதத்தில் ஆண் வர்க்கமே. பார்த்தாலே போதை கொள்கின்றான், கொஞ்சி சிரித்தாலே அடிமையாகின்றான். பௌர்ணமி நிலவன பவனிதா அம்மம்மா சரணம் சரணம் உன் பாதங்கள், அப்பப்போ தரணும் தரணும் என் தேவைகள். அடிராதா தெரியாதா இளம்போதை, தொடராதா தொடராதா அதன் பாதை. கொடுத்தா நான் எடுத்தா தேன்வடியாதா. அப்பப்பா பெரிது
பெரிது உன் பெண் பக்தி. அப்பப்போ அறிவேன் அறிவேன் நான் உன் சக்தி. நீதானே நான் போற்றும் சிவலிங்கம். இவள் மேனி சரி பாதி உன் அங்கம். பகலும் நள்ளிரவும் பூஜைகள் தானே. அம்மம்மா சரணம் சரணம் உன் பாதங்கள். அப்பப்போ தரணும் தரணும் என் தேவைகள். ஆராதனை செய்ய அம்பாளும் இருக்க, அடியேனும் தான் பாலில் அபிஷேகம் நடத்த. ஆராதனை செய்ய அம்பாளும் இருக்க, அடியேனும் தான் பாலில் அபிஷேகம் நடத்த. நீ வாங்க வந்த வரம் என்னவோ, நீங்காமல் காட்சி தர வேண்டுமோ. நான் பார்க்க வரம் கேட்க அருள் சேர்க்க வாஈஸ்வரி. அப்பப்பா பெரிது பெரிது உன் பெண் பக்தி. அப்பப்போ அறிவேன் அறிவேன் நான் உன் சக்தி. கண்ணன் கையோடு இருக்க, ராதா மனம் அதை பார்த்தாலே துடிக்க. புல்லாங்குழல் கண்ணன் கையோடு இருக்க, ராதா மனம் அதை பார்த்தாலே துடிக்க. குழலோடு வந்த கோபாலம் நான், கோபாலம் பாடும் பூபாலம் நீ. உன் பாட்டு நான் கேட்டு பாராட்ட நாள் வேண்டுமோ. அம்மம்மா சரணம் சரணம் உன் பாதங்கள். அப்பப்போ தரணும் தரணும் என் தேவைகள். நீதானே நான் போற்றும் சிவலிங்கம். இவள் மேனி சரி பாதி உன் அங்கம். கொடுத்தா நான் எடுத்தா தென் வடியாதா ராதா தாதா தாதா Challenger? Thank you so much. Nandan Raja, Yendi Roja. Nandan Raja, Yendi Roja. Garbam Kudadamma,
என் முன்னே உந்தன் ஆட்டம் எல்லாம் இங்கே செல்லாதம்மா மயக்கமா பரதம் உண்டு தகஜன 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 கதக்கும் உண்டு தீன தீன தீரன பரதம் உண்டு கதக்கும் உண்டு டிஸ்கோ டான்ஸும் உண்டு ஜடி போட்டு பாரு நீயும் இல்ல என் முன்னே உந்தன் ஆட்டம் எல்லாம் இங்கே செல்லாதம்மா மயக்கமா அம்மா 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 தினசரி நாட்டம் நடந்தாலும் அது ஒரு ஆட்டம் நாளெங்கும் பலவித மஞ்சம் பஞ்சாப் பாங்கடா பல்ல 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 போல போல பல்ல இதுதான் ஆந்திரா தகதின தின தகதின தின தகதின தின தகதின தின 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 தகதின தின 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 கதகளிக்கோ கேரளா பஞ்சாப் பாங்கடா இதுதான் ஆந்திரா கதகளிக்கோ கேரளா எது வேண்டும் கேட்டு பாரு இங்கே நான் தான் ராஜா ஏண்டி ரோஜா அட நான் தான் ராஜா ஏண்டி ரோஜா கர்வம் கூடாதம்மா என் முன்னே உந்தன் நாட்டம் எல்லாம் இங்கே செல்லாதம்மா மயக்கமா அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே ஏ ராதா I love you ஏ ராதா I love you இதயதாகம் அது தனியும் நேரம் இது கவிதை பாடி வருவாய் அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே ஹே ராஜா I love you ஹே ராஜா I love you இதயதாகம் அது தனியும் நேரம் இது கவிதை பாடி வருவாய் அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே
பெண்ணாசை ராஜாத்தி உன்னாசை போலே இணைந்தும் கலந்தும் சுகத்தில் நனைந்தும் அம்மாடி சொன்னாலே வெட்கம் வரும். அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே. ஹே ராஜா, I love you. ஏ ராதா, I love you. இதயதாகம் அது தனியும் நேரம் இது கவிதை பாடி வருவாய். அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே. கட்டிக்கொள் உயிரோடு ஒட்டிக்கொள். தலைவனின் கரம் தழுவிட வரும். பன்னீரை அள்ளித்தெளி நீ என்னாசை செல்லக்கிளி. கட்டிக்கொள் உயிரோடு ஒட்டிக்கொள். தலைவனின் கரம் தழுவிட வரும். பன்னீரை அள்ளித்தெளி நீ என்னாசை செல்லக்கிளி. என் தேகம் எங்கெங்கும் மின்சாரம் பாயும். விடியும் வரைக்கும் அமுதம் சுரக்கும். ஆத்தாடி சொன்னாலே சொர்க்கம் வரும். அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே. ஏ ராதா, I love you. ஹே ராஜா, I love you. இதயதாகம் அது தனியும் நேரம் இது கவிதை பாடி வருவாய். அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே. அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே. I'm very sure with his blessings, very soon I'll be directing a film, no doubt about that. I will make him proud by making only that sort of film. I'll certainly direct it, sir, no doubt. மிஸ்டர் பாலசுப்ரமணியம், நீங்கள் டைரக்ட் பண்ண போகிற படத்தில் எனக்கு ஏதாவது வேஷம் உண்டா? Okay. Blackல டிக்கெட் வாங்கி ஆடியன்ஸில் உட்காந்து பார்க்கணும், அதுதான் உங்களுடைய ஏய், கரெக்டாக பார்த்தா கரெக்டாக ஏதாவது ஒரு சின்ன வேஷமாக எனக்கு கொடுக்கக்கூடாதா உங்கள் படத்தில் டைரக்ட்? எனக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை செய்கிறேன். அப்புறமா எஸ். ஓகே, Okay. சந்தோஷம். எப்போதும் உங்கள் அசிஸ்டன்ட் தானே. தேங்க்யூ. இப்போ கலைஞர் பேசுவது சொன்னார், அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். பார்த்த சாரதை சபாவில் எங்கள் கச்சேரி, நாங்கள் தான் இசைக்குழு, நான் கிட்டார், அண்ணன் இளையராஜா ஹார்மோனியம், எங்கள் அண்ணாச்சி எல்லாம் சேரலாம் ஒரு 5-6 பேர் மியூசிக். இப்போ பாட போகிற பாட்டு பொட்டு வைத்த முகமோ என்ற பாட்டு. இந்த பாட்டில் வரக்கூடிய சரணம் கொஞ்சம் சுதி மேலே போகும். அதுக்கு முதல்ல எத்தனை சாங் பாடினாரோ என்னவோ தெரியல. அதுக்கு முதல் நாள் வாய்ஸ் கொஞ்சம் அப்செட். அது ப்ரோக்ராம் டென்ஷன் வேறு, முதல்ல மீட்டிங் வேறு ரொம்ப நேரம் ஆக்கி எங்களுக்கு வந்து ஒரே இதாகி போச்சு. அழுது அந்த பாட்டை 3 தான் நான் வந்து வரல. ஸ்ருதி கம்மி பண்ணுறேன், வேற சுதியில் பாடுறேன் சரணத்தில், இருந்தாலும் அந்த மேல் நோட் வரமாட்டேங்குது. வரமாட்டேங்குது. மன்னொரு நோட் ரெடியூஸ் பண்ணி பாடினா வரமாட்டேங்குது. அழுதா குறதான். அழுது போய் வந்து நாங்கள் தேர்த்தி மறுபடியும் கொண்டு வந்து ஸ்டேஜுக்கு சேர்க்கறதுக்குள்ள எங்களுக்கு பெரிய கஷ்டம் போச்சு. அது ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஒரு இசை கலைஞர் இசையை எவ்வளோ மதிக்கிறான், அதற்காக எவ்வளோ கஷ்டப்படுறான், நமக்கு வரலையே அப்படிங்கிறதுக்கு ஒரு அழக்கூடிய ஒரு துணிவு, ஒரு இது பக்தி வருதுன்னா இசையில் அது நிச்சயமாக பால அவர்களுக்கு சரஸ்வதியினால் கிடைத்த வரப்பிரசாதம் தான் என்பது நிச்சயமான ஒன்று. இதோ அந்த பாட்டு பொட்டு வைத்த முகமோ என்ற பாட்டு. இந்த பாட்டு நான் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு முதலாக பாடின பாட்டு. அவர் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்து நான் பாடும்போது இப்படி நுழைந்து பார்த்தாரு. அவர் பார்த்ததே எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. நேராக உள்ள வந்து, டாய் நீ எனக்கு பாடுறேன்னு சொல்லி வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பாடாத, நீ சாதாரணமாக பாடு, நான் எப்படி ஆக்ட் பண்ணுறேன்னு அப்புறம் படத்தில் பாரு நீ அப்படின்னா. அவ்வளோ அழகாக அவரே மோல்ட் பண்ணிக்கிட்டார் என்ன. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவார். ரொம்ப அது என்னமோ நானே பாடின மாதிரி ஸ்டேஜில் சீனில் பார்த்த மாதிரி இருந்தது. சச் எ கிரேட் ஆக்டர். ஐயோ, அதை எனக்கு முதல் பாட்டு அவருக்கு நான் பாடினது பாக்கியம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாட்டு காலையில் ஒலிப்பதிவாகிறது. அன்றைக்கு சாயங்காலமே ஈவினிங் ரேடியோவில் நாங்கள் இந்த சாங்கை கேட்குறோம். என்னுடைய நண்பன் பொன் பெருமாள், எம்எஸ் பெருமாள் அப்போ ஆல் இந்தியா ரேடியோவில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். நான் டேப்பை பண்ணி கொடுத்ததை இமீடியட்டாக எனக்கு ரேடியோவில் போட்டேன். உடனே அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறோம். காலையில் சாயங்காலம் பாட்டை கேட்டாச்சு. புதிய படம் சுமதி சுந்தரி படத்தில் இடம்பெற்ற இன்றைய காலையில் பொலிப்பதிவான பாடலை கேளுங்கள் என்று சொல்லி போட்டார். பிழை. அதுக்கு முதல் டைட்டில் விட்டில் பூச்சி. கரெக்ட், விட்டில் பூச்சி. ஜெகதீஷ் மானிட்டர் தகின்ஸ் வாய்ஸ். ஆனால் நம்ம இப்போ பாட போகிறது சுமதி என் சுந்தரி என்ற படத்திலிருந்து. ஓகே ஓகே. பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ, பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ, பொன்மணி செரமோ
அந்தி மஞ்சள் நீரமோ அந்தி மஞ்சள் நீரமோ பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சேலமோ அந்தி மஞ்சள் நீரமோ அந்தி மஞ்சள் நீரமோ தரையோடு வானம் விளையாடும் கோலம் தரையோடு வானம் விளையாடும் கோலம் இடையோடு பார்த்தேன் விளையாக கேட்டேன் இடையோடு பார்த்தேன் விளையாக கேட்டேன் செவ்வானம் போலே புன்னகை புரிந்தாள் புன்னகை புரிந்தாள் மறுவீடு தேடி கதி போகும் நேரம் மறுவீடு தேடி கதி போகும் நேரம் மணமேடை தேடி நடை போடும் தேவி மணமேடை தேடி நடை போடும் தேவி பொன்னூஞ்சலாடி என்னுடன் கலந்தாள் என்னுடன் கலந்தாள் மலை தோட்ட பூவில் மனம் இல்லை என்று மலை தோட்ட பூவில் மனம் இல்லை என்று கலை கோட்ட ராணி கை வீசி வந்தாள் ஒளியாக தோன்றி நிழல் போல் மறைந்தாள் நிழல் போல் மறைந்தாள் பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சேலமோ அந்தி மஞ்சள் நீரமோ அந்தி மஞ்சள் நீரமோ அந்தி மஞ்சள் நீரமோ அந்தி மஞ்சள் நீரமோ I'm very sure with his blessings, very soon I'll be directing a film, no doubt about that. I will make him proud by making only that sort of film. I'll certainly direct it, sir, no doubt. மிஸ்டர் பாலசுப்ரமணியம், நீங்கள் டைரக்ட் பண்ண போகிற படத்தில் எனக்கு ஏதாவது வேஷம் உண்டா? ஓகே, பிளாக்ல டிக்கெட் வாங்கி ஆடியன்ஸில் உட்காந்து பார்க்கணும், அதுதான் உங்களுடைய ஏய், கரெக்டாக பார்த்தா கரெக்டாக ஏதாவது ஒரு சின்ன வேஷமாக எனக்கு கொடுக்கக்கூடாதா உங்கள் படத்தில் டைரக்ட்? எனக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை செய்கிறேன். அப்புறமா எஸ், ஓகே, சந்தோஷம். எப்போதும் உங்கள் அசிஸ்டன்ட் தானே. தேங்க்யூ. இப்போ கலைஞர் பேசுவது சொன்னார், அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். பார்த்த சாரதை சபாவில் எங்கள் கச்சேரி, நாங்கள் தான் இசைக்குழு, நான் கிட்டார், அண்ணன் இளையராஜா ஹார்மோனியம், எங்கள் அண்ணாச்சி எல்லாம் சேரலாம் ஒரு 5-6 பேர் மியூசிக். இப்போ பாட போகிற பாட்டு பொட்டு வைத்த முகமோ என்ற பாட்டு. இந்த பாட்டில் வரக்கூடிய சரணம் கொஞ்சம் சுதி மேலே போகும். அதுக்கு முதல்ல எத்தனை சாங் பாடினாரோ என்னவோ தெரியல. அதுக்கு முதல்ல வாய்ஸ் கொஞ்சம் அப்செட், அது ப்ரோக்ராம் டென்ஷன் வேறு, முதல்ல மீட்டிங் வேறு ரொம்ப நேரம் ஆக்கி எங்களுக்கு வந்து ஒரே இதாகி போச்சு. அழுது அந்த பாட்டை 3 தரம் நான் வந்து வரல, வரல. ஸ்ருதி கம்மி பண்ணுறேன், வேற சுதியில் பாடுறேன் சரணத்தில், இருந்தாலும் அந்த மேல் நோட் வரமாட்டேங்குது. இன்னொரு நோட் ரெடியூஸ் பண்ணி பாடினா வரமாட்டேங்குது. அழுதா குறதா அழுது போய் வந்து நாங்கள் தேர்த்தி மறுபடியும் கொண்டு வந்து ஸ்டேஜுக்கு சேர்க்கறதுக்குள்ள எங்களுக்கு பெரிய கஷ்டம் போச்சு. அது ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஒரு இசை கலைஞர் இசையை எவ்வளோ மதிக்கிறான், அதற்காக எவ்வளோ கஷ்டப்படுறான், நமக்கு வரலையே அப்படிங்கிறதுக்கு ஒரு அழக்கூடிய ஒரு துணிவு, ஒரு இது பக்தி வருதுன்னா இசையில் அது நிச்சயமாக பாலவர்களுக்கு சரஸ்வதியினால் கிடைத்த வரப்பிரசாதம் தான் என்பது நிச்சயமான ஒன்று. இதோ அந்த பாட்டு பொட்டு வைத்த முகமோ என்ற பாட்டு. இந்த பாட்டு நான் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு முதலாக பாடின பாட்டு. அவர் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்து
நான் பாடும்போது இப்படி நுழைந்து பார்த்தாரு. அவர் பார்த்ததே எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. நேராக உள்ள வந்து, டாய் நீ எனக்கு பாடுறேன்னு சொல்லி வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பாடாத, நீ சாதாரணமாக பாடு, நான் எப்படி ஆக்ட் பண்ணுறேன்னு அப்புறம் படத்தில் பாடு நீ அப்படின்னா. அவ்வளோ அழகாக அவரே மோல்ட் பண்ணிக்கிட்டார் என்ன. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவார். ரொம்ப அது என்னமோ நானே பாடின மாதிரி ஸ்டேஜில் சீனில் பார்த்த மாதிரி இருந்தது. சச் எ கிரேட் ஆக்டர். ஐயோ, எனக்கு முதல் பாட்டு அவருக்கு நான் பாடினது பாக்கியம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாட்டு காலையில் ஒலிப்பதிவாகிறது. அன்றைக்கு சாயங்காலமே ஈவினிங் ரேடியோவில் நாங்கள் இந்த சாங்கை கேட்குறோம். என்னுடைய நண்பன் பொன் பெருமாள், MS பெருமாள் அப்போ ஆல் இந்தியா ரேடியோவில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். நான் டேப்பை பண்ணி கொடுத்ததை இமீடியட்டாக எனக்கு ரேடியோவில் போட்டேன். உடனே அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறோம். காலையில் சாயங்காலம் பாட்டை கேட்டாச்சு. புதிய படம் சுமதி சுந்தரி படத்தில் இடம்பெற்ற இன்றைய காலையில் ஒலிப்பதிவான பாடலை கேளுங்கள் என்று சொல்லி போட்டார். பிழை. அதுக்கு முதல் டைட்டில் விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சி, கரெக்ட். விட்டில் பூச்சி. ஜெகதீஷ் மானிட்டர் தகிஞ்ச் வாய்ஸ். ஆனால் நம்ம இப்போ பாட போகிறது சுமதி சுந்தரி என்ற படத்திலிருந்து. ஓகே ஓகே. பொட்டு வைத்த முகமோ, கட்டி வைத்த குழலோ, பொட்டு வைத்த முகமோ, கட்டி வைத்த குழலோ, பொன்மணி சேரமோ, அந்தி மஞ்சள் நீரமோ, அந்தி மஞ்சள் நீரமோ, பொட்டு வைத்த முகமோ, கட்டி வைத்த குழலோ, பொன்மணி சேரமோ, அந்தி மஞ்சள் நீரமோ, அந்தி மஞ்சள் நீரமோ. தரையோடு வானம் விளையாடும் கோலம், தரையோடு வானம் விளையாடும் கோலம், இடையோடு பார்த்தேன் விளையாக கேட்டேன், இடையோடு பார்த்தேன் விளையாக கேட்டேன், செவ்வானம் போலே புன்னகை புரிந்தாள், புன்னகை புரிந்தாள். மறுவீடு தேடி கதி போகும் நேரம், மறுவீடு தேடி கதி போகும் நேரம், மணமேடை தேடி நடை போடும் தேவி, மணமேடை தேடி நடை போடும் தேவி, பொன்னூஞ்சலாடி என்னுடன் கலந்தாள், என்னுடன் கலந்தாள். மலை தோட்ட பூவில் மனம் இல்லை என்று, மலை தோட்ட பூவில் மனம் இல்லை என்று, கலை கோட்ட ராணி கை வீசி வந்தாள், ஒளியாக தோன்றி நிழல் போல் மறைந்தாள், நிழல் போல் மறைந்தாள். பொட்டு வைத்த முகமோ, கட்டி வைத்த குழலோ, பொன்மணி சேரமோ, அந்தி மஞ்சள் நீரமோ, அந்தி மஞ்சள் நீரமோ, அந்தி மஞ்சள் நீரமோ, அந்தி மஞ்சள் நீரமோ.